வணக்கம் குழந்தைங்களா. நம்ம இன்னைக்கு 7வது இயல்ல வாரி தந்த வள்ளல் என்ற உரைநடை பகுதியில் பயிற்சியை பார்க்க போகிறோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? பொற்காசு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். ஆ பொற் கூட்டல் காசு. ஆ பொல் கூட்டல் காசு. இ பொன் கூட்டல் காசு. ஈ போ கூட்டல் காசு. பொற்காசுன்னு இருக்கு இல்லையா, இதை பிரித்து எழுதும்போது இந்த இர்ரை எடுத்துடணும். பொன் கூட்டல் காசுன்னு எழுதணும். இப்போ விட எழுதுவோமா? இ பொன் கூட்டல் காசு. கொடைத்திறம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். ஆ கொடை கூட்டல் திறம். ஆ கோடை கூட்டல் திறம். இ கொடை கூட்டல் திறம். ஈ கொடு கூட்டல் திறம். கொடைத்திறம் இதில் இத்தை எடுத்துடணும். கொடை கூட்டல் திறம்னு எழுதணும். விடை ஆ கொடை கூட்டல் திறம். களிறு என்பது டேஷை குறிக்கும். ஆ குதிரை. ஆ கழுதை. ஈ யானை. ஈ ஒட்டகம். களிறுனா என்னன்னு தெரியுமா குழந்தைங்களா? களிறுனா யானை. விடை ஈ யானை. தரணி இச்சொல்லின் பொருள் டேஷ். ஆ மலை. ஆ உலகம். ஈ காடு. ஈ வானம். தரணினா உலகம். விடை ஆ உலகம். சோறு இச்சொல்லுடன் பொருந்தாதது டேஷ். ஆ உணவு. ஆ அமுது. ஈ அன்னம். ஈ கல். இங்கே சோறு இச்சொல்லுடன் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. உணவு, அமுது, அன்னம் இந்த மூணுமே சோறை தான் குறிக்கும். இதில் பொருந்தாதது எதுனா ஈ கல். இப்போ புரியுதா? விடை எழுதுவோமா? ஈ கல். புரியுதா குழந்தைங்களா? அடுத்து பொறுத்துக. பேழைனா பெட்டின்னு அர்த்தம். மாறினா மழை. வாயில்னா வாசல். ஆணைனா கட்டளையிடுறது. இரவல்னா கடன் கேட்கறது. இப்போ விட எழுதுவோமா? பேழை பெட்டி, மாறி மழை, வாயில் வாசல், ஆணை கட்டளை, இரவல் கடன். புரியுதா குழந்தைங்களா? அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க. 1. பாணனின் குழந்தைகள் பசியால் வாட காரணம் என்ன? பாணனின் குழந்தைகள் ஏன் பசியால் வாடினாங்க தெரியுமா குழந்தைங்களா? அவங்க வீட்டில் தானியங்கள், மாவு எதுவுமே இல்லாததால் சமைக்க முடியல. சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாததால் குழந்தைங்க பசியில் வாடினாங்க. இப்போ புரியுதா? விடை எழுதுவோமா? பாணனின் வீட்டில் தானியங்களும் மாவும் தீர்ந்து விட்டதால் குழந்தைகள் பசியால் வாடின. வல்வில் ஓரியின் சிறப்பு பண்பு யாது? வல்வில் ஓரி வாரி கொடுக்கறதுல வள்ளல். யாருன்னா பசின்னு வந்தால் அவங்களுக்கு எது இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவார். அவர்கிட்ட கஷ்டம் எதனா சொன்னால் அந்த கஷ்டத்தை உடனே தீர்த்துருவார். இதுதான் அவருடைய சிறப்பு பண்பு. விடை தன்னை நாடி வருபவர்களின் துயரை கண்டு வருத்தமுற்று உடனடியாக அவர்களின் துயர் துடைப்பவர். பரிசு பெற்ற பாணன் மன்னனை எவ்வாறு வாழ்த்தினான்? கற்ற கல்வி அறியாமையை அகற்றுதல் போல. அப்படின்னா என்னன்னா, நம்ம படிச்சிருந்தோம்னா நமக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? கஷ்டம்னு வந்தால் அவங்களுக்கு உடனே அவங்களுடைய குறைகள்லாம் தீர்ப்பாராம். உங்களுடைய குன்றா புகழும் கொடை பண்பும் ஓங்குக, வாழ்க வாழ்கன்னு வாழ்த்தினார். இப்போ புரியுதா? விடை கற்ற கல்வி அறியாமை அகற்றுதல் போல உற்ற துயர் துடைக்கும் வள்ளலே, உங்களின் குன்றா புகழ் கொடை பண்பு ஓங்குக, வாழ்க வாழ்க நீவீர் வாழ்க என்று பாணன் மன்னனை வாழ்த்தினான். வாரி தந்த வள்ளல் இப்படக்கதை மூலம் நீவீர் அறிந்து கொண்டதை எழுதுக. அந்த காலத்துலலாம், அதாவது சங்க காலத்துலலாம்
அரசரை புலவர்கள் போற்றி பாடுவாங்க. அப்படி பாடும்போது அரசர்கள் என்ன செய்வாங்கன்னா, பொற்காசுகள், பரிசுலாம் கொடுத்து புலவர்களை நல்லா மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக வழி அனுப்புவாங்க. புரியுதா குழந்தைங்களா? வாரித்தந்த வள்ளல் இப்படக்கதை மூலம் சங்ககால வள்ளல்கள் தமிழுக்கு புகழ் சேர்க்கும் விதமாக தமிழ் பாடும் புலவர்களையும் பாணர்களையும் பரிசு பொருள்கள் கொடுத்து அவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ உதவி செய்துள்ளனர் என்பதை அறிந்து கொண்டேன். புரியுதா குழந்தைங்களா? பயிற்சியை நல்லா படித்து சரியான விடை எழுத முயற்சி செய்யுங்க. நன்றி.